கேவலம் மகா கேவலம் ஒரு மீனே தண்ணீரை எதிர்த்து செல்கிற பொழுது விதி என்கிற வெள்ளம் இழுத்து செல்ல நான் என்ன தூசா சருகா. டீச்சர் இஸ் நாட் a person, teacher is his teachings. As long as you follow his teachings, teacher is always within you. நம்ம டீச்சரை பிடிச்சிட்டு அவர் சொன்னதை பண்ணி எப்படி காந்தி பிடிச்சிட்டு காந்தி சொன்ன கருத்தெல்லாம் தூக்கி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆல்வேஸ் ஃபாலோ எல்டிஏ. எல்டிஏ மீன்ஸ் நாட் லீவ் ட்ராவல் அலவன்ஸ். எல்டிஏனா லிசன் திங்க் ஆக்ட். மனைவி கிட்ட கேட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது சார், கேட்காதான் பிரச்சனை. உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும். மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் 2025. Title sponsor VetraHTC.com. Powered by Center Astrid Window, Door and Interior Solutions. Co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam. Center for Lifestyle Excellence. Digital media partner Black Sheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. மிஷன் மில்லினியர் கிளப் பெரிதினும் பெரிது கேள் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிந்தனை கவிஞர், அவருடைய சிந்தனை புக்கு தன்னம்பிக்கை சிந்தனைன்னு சொல்லிட்டு ஒரு 108 வரிகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சிந்தனை புத்தகம். அது எப்போவுமே என்னோடய பேக்கில் இருக்கும். நான் எப்போ என் மனநிலையெல்லாம் கொஞ்சம் சரியில்லை, ஏதாவது படிக்கணும் டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா அது அவரோட துணுக்குகள், அவரோட வரிகள்லேருந்து தான் ஒலிக்கும். அவ்வளோ ஒரு அழகான சிந்தனைகளை விதைத்து கொண்டே இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய டாக்டர் கவிதாசன் அவர்களின் சிந்தனைகளில் இப்போது உங்களுக்கான இந்த காலை அழகான பிரகாசமாக மலர்வதற்காக அவரை பணிவன்புடன் பேசுவதற்கு அழைக்கிறேன். 1000 காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த விடியலுக்காக பல்வேறு நிலைகளில் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக நான் வணங்கி மகிழ்கின்றேன். சாதாரண மனிதர்களை சாதனையாளர்களாக மில்லியனராக மாற்றுவதற்கு அன்பு தம்பி ஸ்ரீ சசிகுமார் எடுத்திருக்கிற முயற்சிக்கு இன்று முடிசூட்டு விழா. ஆக இந்த முடிசூட்டு விழாவில் பெரிதினும் பெரிதுகள் என்ற தலைப்பை கொடுத்து பல அற்புத சிந்தனையாளர்கள் கொடுத்திருக்கிற கருத்துக்களை எல்லாம் தொகுத்து இன்று புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். எல்லாரும் வாழ்க்கையில சாதிக்கணும் ஓடுறோம். அதற்கான சூத்திரங்களை பலர் இதை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று நான் நினைப்பது அறிவியல் கண்டுபிடிப்புகள் அல்ல. என்ன என்று கேட்டால், மனிதன் நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். If you want to change your life, you can. சாக வரைக்கும் சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆற்றிலே போய் பார்த்தால், தண்ணீர் ஓடுகிற ஆற்றிலே போய் பார்த்தால் செத்த மீன்களைத்தான் தண்ணீர் இழுத்து செல்கிறது. உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள் தண்ணீரை எதிர்த்து செல்கிறது. கேவலம் மகா கேவலம் ஒரு மீனே தண்ணீரை எதிர்த்து செல்கிற பொழுது விதி என்கிற வெள்ளம் இழுத்து செல்ல நான் என்ன தூசா சருகா. எனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இளமை இருக்கிறது என்று எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். விதி வழி செல்வதே வாழ்வென்றெண்ணி வேதனை கடலில் மூழ்காமல் மதி வழி சென்று முயற்சித்தால் மாபெரும் சாதனை குவைத்திடலாம். இன்று அறம் அன்பு அறிவு என்ற இதை இங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதற்கான காரணத்தை சொன்னாங்க. வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு எல்லாருக்கும் தேவையான ஆயுதம் ஒன்றுதான். அது வள்ளுவர் அப்பொழுதே சொல்லிட்டு போயிட்டார். எல்லாரும் துன்பம் இல்லாம வாழ்றோம். அதுக்கு முன்னால வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கும் விளையாட்டு போட்டியில வெற்றி அடைவதற்கு இருக்கிற ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுட்டா ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கும் விளையாட்டு போட்டியில வெற்றி அடைவதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், விளையாட்டு போட்டியிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களை தோற்கடிக்க வேண்டும். வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மோடு பயணப்படக்கூடிய அடுத்தவர்களை வெற்றி அடைய செய்தால் தான் நம்மால் வெற்றி அடைய முடியும். இல்லாவிட்டால் எந்த கொம்பனாலும் வெற்றி அடைய முடியாது. எப்படி சார் அடுத்தவர்களை வெற்றி அடைய செய்தால் நாம் வெற்றி அடையலாம் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. ஒரு ஆசிரியர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும். மருத்துவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நோயாளிகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும், காட்டுக்கல்ல. ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு மாலை தொங்குது. ஒரு பேஷண்ட ஸ்ட்ரெச்சர்ல வச்சு உள்ள எடுத்துட்டு போறாங்க. இந்த ஒரு மாலை பார்த்த பேஷண்ட் கேட்கிறார், டாக்டர் இந்த மாலை உங்களுக்கா எனக்கா அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொன்னார், இதை ஆபரேஷன் தான் முடிவு செய்யணும். ஆக ஒருத்தர் மருத்துவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை குணப்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வாடிக்கையாளரை வெற்றி அடைய செய்யும். எழுத்தாளன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வாசகனை வெற்றி அடைய செய்ய வேண்டும். நம்முடைய வெற்றி அடுத்தவர்கள் வெற்றியில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் வெற்றி அடைவதற்கான முதல் ஃபார்முலா. அப்ப வெற்றி அடைவதற்கு என்ன வேணும்? அறிவு வேணும். வள்ளுவர் சொல்றார் 421வது திருக்குறள்ல, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாரன். துன்பம் வராம தடுக்கக்கூடிய கருவி அறிவுதான். எதிரி கூட உள்ள நுழைய முடியாத கோட்டை எதுங்கிறார். அப்ப அறிவு எங்கிருந்து கிடைக்கும்? பள்ளிக்கூடத்தில் கிடைக்குமா? கிடைக்காது, பத்தாது. நம்ம நாட்டில் 3 விதமான எஜுகேஷன் இருக்கு. எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், பரீட்சை எழுதி மறந்துடும்.
எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு போனதையும் மறந்துடுது. எஜுகேஷன் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கான கல்வியை எந்த பள்ளிக்கூடமும் எந்த கல்லூரியும் சொல்லிக் கொடுப்பது, அதை நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அறிவு எங்க கிடைக்கும் சார்னா, அதுக்கு ஒரு சோர்ஸ் ரோலெக்ஸ், ROLEX இங்க இருந்து கிடைக்கும் சார். ரோலெக்ஸ் டீன்னு வச்சுக்கலாம். ரோலெக்ஸ்னா ரோலெக்ஸ் வாட்ச் இல்ல, ஆர்னா ரீடிங். வாசிப்பதற்கே நமக்கு தெரியாது, அதை படிப்பது படிப்பல்ல. வாசிப்பில் 5 நிலை இருக்கிறது நண்பர்களே. அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. ரைட் ஆர் ராங்? நோயிங் இஸ் நாட் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாலேஜ். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. உதாரணத்துக்கு, அறம் செய்ய விரும்பு என்பது அறிதல், அறத்தை விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்பது புரிதல். பிச்சைக்காரனுக்கு செல்லாத நோட்டு போட்டு போனா இதை படிச்சு என்ன பிரயோஜனம்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று படித்துவிட்டு பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு அந்த படிச்ச படிப்புக்கு என்ன பிரயோஜனம்? அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அதை குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்திக்கணும். மழைத்துளி மேலே இருந்து கீழே விழுகிறது, அது சூடான தோசைக்கல் மேல விழுந்தா சொயின் ஆவியா போகுது, நிலத்தில் விழுந்தா ஆறா போகுது, சிற்றுக்குள் விழுந்தா முத்தா மாறுது. விழுகிற மழைத்துளி ஒன்றுதான் அது விழுகிற இடத்தை பொறுத்து ஆறாகவோ ஆவியாகவோ முத்தாகவோ மாறுகிறது. ஆகவே ஒரு கருத்து உங்கள் மனதிற்குள் செல்கிற பொழுது அது ஆவியாகி விடுகிறதா இல்லை முத்தாக மாறுகிறதா என்பதுதான் முக்கியம். ஒரு சொல் போதும் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ஒரு புத்தகம் போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கு, ஒரு நிகழ்வு போதும் ஒருவருடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு வருவதற்கு. ஆகவே இந்த அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்தித்தல் என்பது அறிவல்ல, அதிலிருந்து ஒரு தெளிவு வர வேண்டும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். சச்சிதானந்த மகராஜ் என்ன சொல்றாரு எங்க குருநாதர், டீச்சர் இஸ் நாட் a person, teacher is his teachings. As long as you follow his teachings, teacher is always within you. நம்ம டீச்சரை பிடிச்சிட்டு அவர் சொன்னதை பண்ணு. எப்படி காந்தி பிடிச்சிட்டு காந்தி சொன்ன கருத்தெல்லாம் தூக்கி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ செயல்படுத்துது. ரோலெக்ஸ் ஆர் ரீடிங். நிறைய பேர் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றதும் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றது ரெண்டு ஒண்ணுதான். புது வெள்ளம் வரவில்லை என்றால் கடல் கூட காய்ந்து விடும். இருக்கிற அறிவு வச்சு கவிதாசன் நிலைக்கு வந்திருக்கிறேன். இன்னும் உயர வேண்டும் என்றால் எனக்கு இன்னும் அறிவு வேணும். ஒரு தேடல் வேணும். உங்களுக்கு எல்லாம் தேடல் இருக்கிறது இங்க வந்திருக்கிறீங்க. தேடல் இல்லாது போனால் நாம் தொலைந்து போய்விடும். தேடலுக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை. தேடல் தொடங்குகிற பொழுதெல்லாம் வயது வாலிபம் அடைந்து விடுகிறது. அது இந்த இடத்துக்கு ஒரு கதை இருக்கு. தேடல் இல்லாது போனால் நாம் தொலைந்து போய் விடுவோம். இது அறிவியல். தேடி தேடி தொலைந்து போய் இது ஆன்மீகம். எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அறிதல். என்னன்னா அப்சர்விங், கவனிக்கிறது சார், கவனிக்கிறது. ஆப்பிள் பழம் மேல இருந்து கீழே விழுந்து எல்லாரும் கவனிச்சா, ஒருத்த மட்டும் கவனிச்சா ஏன்டா இந்த பழம் மேல இருந்து கீழே விழுகுதுன்னு ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சா. உலகத்திற்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது, அதை நீங்க கவனிச்சீங்கன்னா வெற்றி அடைஞ்சது. அப்சர்வேஷன். அதுக்கு அடுத்து லிசனிங், கவனிக்கிறது, கேட்கறது. ரெண்டு லிசனிங் நான் பார்க்கிறேன். லிசன் டு ரிப்ளை, லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுல பெரும்பாலும் நம்ம லிசன் டு ரிப்ளை தான் பண்றோம். பாதி பேசுறதுக்கு முன்னால பதில் சொல்றோம். ஆல்வேஸ் ஃபாலோ LTA. LTA மீன்ஸ் நாட் லீவ் டிராவல் அலவன்ஸ். LTA லிசன் திங்க் ஆக்ட். மனைவி கிட்ட கேட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது சார், கேட்காதான் பிரச்சனை. நான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்த ஒரு கவியரங்கத்துக்கு அங்க ஒரு மாணவி சொன்னா, முள்ளோடு தான் வாழ்க்கை என்றாலும் சிரித்துக் கொண்டே இருக்கிறது ரோஜா. அவ்வளவு உண்மை சார். இந்த கைதட்டல் அந்த மாணவிக்கு போவோம். முள்ளோடு தான் வாழ்க்கை என்றாலும் சிரித்துக் கொண்டே இருக்கிறது ரோஜா. அந்த கவிதை கேட்டு என் பரிசு அந்த மாணவிக்கு கொடுத்துட்டு வந்து என் மனைவி கேட்டாங்க, கவியரங்க எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு. முள்ளோடு தான் வாழ்க்கை என்றாலும் சிரித்துக் கொண்டே இருக்கிறது ரோஜா. உடனே அவங்க கேட்டாங்க, நீங்க முள்ளா ரோஜாவை அதை சொல்லுங்க முதல்ல. நான் சொன்னேன், நீ ஒரு முள் இல்லாத ரோஜா. அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஆர்கியூமெண்ட். நிறைய பேருக்கு ஆர்கியூமெண்ட் தான் போவான். ஊதி அணைக்கிற நெருப்புக்கு ஊரை கூட்டிடுவான். ஒரு லட்சியத்தை நோக்கி நான் ஓடுகிற போது ஒருவன் கையை வெட்டினாலும் கூட ஏன் வெட்டினாய் என்று கேட்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. என் கை முக்கியம் இல்லை, லட்சியம் தான் முக்கியம். ஒருத்தர் வெற்றி அடைய வேணுங்கிறது திருமூல இந்த குமரகுருபரர் அப்பவே சொல்லிட்டார். டெய்லி இந்த பாட்டை நான் படிக்கிறேன். ஒருத்தர் வெற்றி அடையும். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவர் தீமையும் மேற்கொள்ளார், செவி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். நீங்க ஒரு மில்லியனர் ஆகணும்னா இந்த இதுதான் சார். டெய்லி இது படிங்க. கூகுள்ல போய் எடுத்து மனப்பாடம் பண்ணுங்க. மெய் வருத்தம் பாரார். இந்த உடம்பு சுகம் கேட்குது. உடம்புக்கு சுகம் கொடுத்து பழக்கணும்னா நம்ம ஓட முடியாது. பாரதியார் சொன்னார், விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். உடல் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறோமா? மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார். நேரத்துக்கு சாப்பிட முடியாது சார். அது சாப்பிடுறது கூட ஒழுங்கா தெரியுது. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா படுத்து தூங்குவோம். எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்குற வருஷத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வீண் பண்றான்? எவ்வளவு கணக்கு போட்டு பார்த்தே இல்லையா? 52 ஞாயிற்றுக்கிழமை போச்சு. 70 வருஷம் வாழ்ற எத்தனை ஞாயிற்றுக்கிழமை எடுத்து சாப்பிட்டு இருப்பா? 70 × 52 3640 ஞாயிற்றுக்கிழமை எடுத்து விழுங்கி இருப்பான். 3640 ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஏறக்குறைய 10 வருஷம்.
10 வருஷம் படுத்து தூங்கி விட்டு முன்னேற முடியல எப்படி முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலை உனக்கு வழி கொடுக்கும். நீயே ஒரு எரிமலை என்பதை மறந்து விட்டு அனலுக்காக ஏன் அலைகிறாய்? நேரத்தில் வாழுங்க, நேரத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா நேரம் என்பது பொன்னல்ல, நேரம் என்பது பொருள் அல்ல, நேரம் என்பது பணம் அல்ல, நேரம் என்பது வாழ்க்கை. நாளது ஒன்று போல் காட்டி உயிரிரும் வாழது உணர்வார் பெரியங்கிறார் வள்ளுவர். நாள் இருக்கிற மாதிரி காட்டி சக் சக் சக்கன் வெட்டி கடைசியில் ஒண்ணுமில்லை. செலவழித்த காசுக்கு கணக்கு பார்க்கவில்லை என்றாலும் செலவழித்த காலத்திற்கு கணக்கு. ஏனென்றால் நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டால் நீ தொட்டிடலாம். காலையில் எந்திரிக்கிற போது நீங்க எப்படி எந்திரிக்கிறீங்க? காலையில் எந்திரிக்கிற போது எப்படி முந்திக்கிறீங்க? சில பேர் பர்த்டே பிறந்த நாள் மட்டும் உற்சாகமா இருப்பாங்க. நான் ஒரு மேடையில் சொன்னேன், சாதாரண மனிதர்களுக்கு ஜாதகப்படி பிறந்த நாள், சர்டிபிகேட் படி பிறந்த நாள். இவர் நேச்சுரல்ஸ் குமார் வேல்சா இருக்கார், ஓடிட்டு இருக்கார். சென்னைக்கு பிறக்கிறார், கோயம்புத்தூர் பிறக்கிறார், ஓய்வே கிடையாது. அவரை பார்த்து எழுதுனேன், நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதன் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்வதே மனிதன். மூச்சு விட்டு என்ன ஓடிட்டே இரு. இதுவரைக்கும் நான் சீட்டு வாங்கினதே இல்லை. வரும், இது மாதிரி வரும். ஒரு 5-6 வாரத்துக்கு முன்னால ஈரோட்டில் சம்பந்தி விருந்துல பேசிட்டு இந்த மாதிரி ஒரு சீட்டு கொண்டாந்து கொடுத்தாரு. சம்பந்தி விருந்து. ஐயா சுகிசியம் வந்திருக்கார், அவர் பேச்செல்லாம் கேளுங்க. நான் மாணவராக இருக்கிற போதே அவர்கிட்ட இருந்து சுடர் ஏற்றி கொண்டேன். அவர் அங்கே போய் முன்னால் உட்கார்றாரு, முன்னால் போய் உட்காருங்க, சூரியன் அங்கிருந்து ஒளி வீசுங்க, சந்திரன் பிரகாசிக்கிறபடி எடுத்து வாங்கிக்கங்க, வேற ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றேன்னா கற்றுக்கொண்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அந்த சீட்டு வர்றதுக்கு முன்னால சம்பந்தி விருந்து வர்றதுக்கு முன்னால என் பேச்சை முடிச்சிடலான்னு முடிக்க போனேன். டக்குன்னு கொண்டாந்து சீட்டை நீட்டிட்டார். அதில் என்ன எழுதி இருந்ததுன்னா, சாம்பார் இன்னும் ரெடி ஆகல, கொஞ்சம் நேரம் இழுங்குன்னு எழுதி. வெண்டைக்காய் சாம்பார் ஆட்டம் சார், இழுக்கு. அதனால நேரத்தை பயன்படுத்துங்க. அப்போ அறிதல், புரிதல், சிந்தித்தல், தெளிதல் பண்ணிட்டீங்க, அப்சர்வேஷன் பண்ணிட்டீங்க, லிசன் பண்ணிட்டீங்க. லிசன் உள்ள பண்ணணும். அதற்கு அடுத்தது இஎக்ஸ்னா எக்ஸ்பீரியன்சிங், அனுபவம். என்ன நடந்தது என்று அனுபவம் அல்ல, அதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதுதான் அனுபவம். ஆகவே இந்த ரோலக்ஸ். ஆகவே நம்ம 4 நிலை: தொழில், குடும்பம், சமுதாயம், சுயம். இந்த வாழ்க்கைங்கிற சக்கரத்துக்கு இந்த 4 வீல் இருக்கு சார். தொழில், குடும்பம். தொழில வெற்றி அடையணும்னா அறிவை பயன்படுத்து, குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கணும்னா அன்பை பயன்படுத்து. தயவு செஞ்சு அறிவாளி குடும்பமே நடத்த மாட்டா, கோர்ட்டுக்கு தான் நடந்துட்டு இருக்கும். சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கையை நடத்த முடியாது. நானும் சட்டம் படிச்சிருக்கேன், ஐயா சுயிசுவும் சட்டம் படிச்சிருக்கேன். ஆனா சட்டம் எங்கேயும் பேச மாட்டேன். சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கையை நடத்த முடியுங்களா? கோர்ட்டுக்கு நடந்த வீணம். ஆக தொழில் அறிவு, குடும்பத்தில் அன்பு. அன்பு எப்படி சார் காட்டணும்னா, மணி அல்ல நீங்கள் அதை அடிக்காத வரை, பாட்டல்ல நீங்கள் அதை பாடாத வரை, முரசல்ல நீங்கள் அதை கொட்டாத வரை, புத்தகம் அல்ல அதை நீங்கள் வாசிக்காத வரை, அன்பு அல்ல அதை நீங்கள் செலுத்தாத வரை. அன்பை ஐயா சொல்லியிருக்கார், அன்பை வார்த்தையில் சொல்லாதீர்கள், செயலில் காட்டுங்கள். கோபத்தை வார்த்தையில் சொல்லுங்கள், செயலில் காட்டாதீர்கள். செயலில் காட்டாதப்போ அப்போ அன்பு. சமுதாயத்தில் மதிப்போடு இருக்கணும்னா பண்பு, நல்ல பண்போடு. அப்ப சமுதாயத்தில் மதிப்போடு. சுயமா மேல வரணும்னா அறத்தோடு இருங்க. அறம் எல்லாமே அறம் சார்ந்து இருக்க வேணும். திறமை இருந்தா ஒருத்தர் சிகரத்துக்கு போகலாம், ஒழுக்கம் இல்லாட்டி தீகார் ஜெயிலுக்கு தான் போகும். நாடு பேப்பர்ல பாக்குறீங்க, பேப்பர்ல பார்த்து என்ன சார் தெரியுது? படிக்காத முட்டாள் ரயிலுக்குள்ள பூந்து திருடுறா, படிச்சவன் ரயிலுமே திருடி இருக்கா. அறிவு அறத்தோட போகும், அதான் அறம் கொடுத்து. ஆகவே அறிவு, அன்பு, அறம், பண்பு இதெல்லாம் வச்சு முன்னேறுங்க. நிறைவாக காலையில் எந்திரிச்சு சொல்ற ஒரு மந்திரம் சொல்றேன். 40 வருஷமா நான் சொல்றேன். நீங்க யாரோடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? whose life you are living? பதில் இருக்கா? யாரோட வாழ்க்கை வாழ்றீங்க? உங்க அப்பா வாழ்க்கையா, அம்மா வாழ்க்கையா, வீட்டுக்காரரோட வாழ்க்கை, உன் வாழ்க்கை அப்படி சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சு என்ன சொல்லணும்னா, this is my life, I will make it great. I have only one life, I will make it great. It is my responsibility to make my life great. சொல்லாம அதை விட்டு சொல்றேன். கையில எப்படி தூக்குங்க. all of you raise your hand, thumbs up. This is my life. பத்தாது. This is my life, I will make it great. I have only one life, I will make it great. Thank you very much. நிறைவாக, உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உயர வேண்டுமென்றால் சத்தமா. ஸோ இத்தனை நாள் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரோலெக்ஸ், ஒன்று விக்ரம் படத்தில் வர சூர்யா, இன்னொன்று நமக்கு தெரிஞ்ச வாட்ச் தான். ஆனால் அதோட அர்த்தத்தையே இன்னைக்கு மாற்றி எழுதி ரீடிங், அப்சர்விங், லிசனிங், எக்ஸ்பீரியன்சிங் சொல்லிட்டு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்தார். நம்ம ஐயாவுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிந்தனை கவிஞர் டாக்டர் கவிதாசன் அவர்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுவதற்காக மெம்பர்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய திரு நடராஜன் அவர்களையும் திரு விஜயகுமார் அவர்களையும் உற்சாகமான கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம், அவர்களை கௌரவிப்பதற்காக.
You are an average of the 5 people you associate on a daily basis. That is why I fondly call entrepreneurs as the new age freedom fighters who will pull India from the shackles of poverty. மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களாம் ஆண்டர்பிரினர் கிடையாது. இன்னைக்கு ஆப்பிள் ஃபோன் வந்து சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறவனுக்கு $10, ஆப்பிள் கார்பரேஷனுக்கு $300. அது உங்களோட ஸ்லேவ், உங்களோட ஜீனி, நீங்கள் சொல்கிறத கேட்குற ஒரு அடியால். 30-30-30 இதுதான் இனிமேல் உலகம். அந்த ஃபர்ஸ்ட் 30 வந்து an average age group of people below 30. இனிமேல் வயசானவங்களாலெல்லாம் உலகத்தை மாற்ற முடியாது. Average age group of people below 30. Mission Millionaire Club வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் 2025. Title sponsor VectraHTC.com. Powered by Center Astrix Window, Door and Interior Solutions. Co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம். Center for Lifestyle Excellence. Digital media partner Black Sheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. Our supporting sponsors Icon, Innovative Celebrity Speakers Bureau. Almighty Gems. Rotary Club of Coimbatore Blossom. Lord Dwellers. Lions Club International District 3241. Pixarq Photography. CN Insurance. AK Home Designs. Color Leaves. Chakra. Based Wonder Revolution. The Event Man. Argent Printers. Rainwheel Text. Delight Foods. Talent Zen. Version Solutions. Shri Isha Knits. Divine Gratis and Co. Jai Kannamurugan Granites. Shri Pranav. Pure Soul Solar System Integrators. Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.